சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 430 days சேலஞ்ச் அப்படின்னு நாளைக்கு தான் நான் சொல்லணும். பட் இன்றைக்கி சொல்கிறேன் பிகாஸ் டுடே இஸ் அன் ஆஸ்பீஷியஸ் டே, September 5 டீச்சர்ஸ் டே இல்லையா? அதனால் இன்றைக்கி சொல்லிடுறேன். 29 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்லி ஒன் மோர் டே மோர் இல்லையா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டா என்ன, ஆர் வி கோயிங் டு க்ளோஸ் திஸ் ஆர் எண்ட் திஸ்? நோ, டெஃபினெட்லி நாட். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் இது 30 days சேலஞ்ச் இல்லை, இது வந்து நம்ம வெக்காப்ஸ் டெய்லின்னு மாற்ற போகிறோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் வெக்காப்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஆமாம், டெய்லியுமே நம்ம வந்து வெக்காப்ஸ் கற்றுக்க போகிறோம். அதனால 30 days சேலஞ்சுன்னு வராது, இனிமே டேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இல்லையா எவ்வளோ வேர்ட்ஸ் கற்றுட்ருக்கோம் அப்படின்னு. அதனால வெக்காப்ஸ் டெய்லின்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இனி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி, ஃபியர்லெஸ்லி அண்ட் ஃப்ளாலெஸ்லி. ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்காக நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்கோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட் இஸ் வெல் அண்ட் குட் அண்ட் சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியர்லெஸ்ஸாக பேசணும், அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஃப்ளாலெஸ். ஃப்ளாலெஸ்னால் தப்பு இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வி ஆர் கோயிங் டு லேர்ன் கிராமர். ஸோ இனி எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை டீப்பஸ்ட் அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு மை டியரஸ்ட் mentor, guru, my teacher, tutor, my dearest mom, Mrs. N. Kalayarsi, M.A. M.Ed. Very happiest Teachers Day, Amma. Happy Teachers Day to you. Thank you for all the things that you have given me. If you're watching this video, I would like to express my gratitude to you. Thank you so much for being a wonderful mom and excellent teacher. Coming back to the lessons எப்படி இருக்கும், இனிமேல் டெய்லி லெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கும். 4 பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் லெசன் இருக்கும். கிராமர் லெசன் எப்படி இருக்கும்னா, கிராமர்னா ஃப்ரம் த பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கிராமர் லெசன் எப்படி இருக்கும்னா, எனக்கு ஆல்ரெடி கிராமர் தெரியும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து பேச மட்டும் எனக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. அது நெக்ஸ்ட் பார்ட்ஸில் வரும். பட் கிராமர் லெசன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு 3 questions இருக்கும், 3 or 4 questions இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது, கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ஸ்கிப் த கிராமர் பார்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிடலாம். அதான் செகண்ட் பார்ட். என்ன அப்படின்னா, ஒரு டங் ட்விஸ்டர் இருக்கும். டங் ட்விஸ்டர் வந்து தமிழில் இருக்கும் இல்லையா, ஓடுற நரியில் ஒரு நரி கிழ நரி, கிழ நரி தலையில் ஒரு முடி நரைமுடி, ஓடுற நரியில் ஒரு நரி கிழ நரி, கிழ நரி தலையில் ஒரு முடி நரைமுடி. அந்த மாதிரி நம்ம டங் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் டங் ட்விஸ்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செல்ஸ் seashells at the seashore. She sells seashells at the seashore. Betty bought some butter, but the butter was bitter. To make it better, Betty add some more butter to make the bitter butter better butter. Okay, so ஈஸியாக வந்து நம்ம மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ ஒரு டங் ட்விஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர், நெக்ஸ்ட் டங் ட்விஸ்டர் அண்ட் தேர்ட் ரீடிங் ஸ்கில்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு பேசேஜ் இல்லை ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு ஏதோ ஒரு எஸ்ஸே, ஏதோ ஒரு ரீடிங்காக ஒரு பேசேஜ் வந்து நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னா டாஸ்க். ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், டாஸ்க். டெய்லி ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் 3 months இஃப் யூ ஃபீல் தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ வில் give you my number. You can directly scold me by saying anything, okay? Because I believe that there will be some changes and you can understand things and you can also speak like a fluent person who is already speaking in English. Okay, so come on, let's speak in English with the 3 F's: fluently, fearlessly and flawlessly. இன்னைக்கான கிராமர் லெசன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான கிராமர் லெசன்
நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பென், ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, which is very very important. நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். டு ஹூம் இஸ் திஸ் வீடியோ ஃபார்? இந்த வீடியோ ஒரு வீடியோ கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ வீடியோ சீரீஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ கற்றுட்டு தான் இருக்க போகிறோம். யாருக்கு அப்படின்னு கேட்டால், டு எனிபடி who want to improve your fluency in English, to improve your grammatical skills or speaking skills, இதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சீரீஸ். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, a desire to speak in English fluently and willingness to learn. ஆமாம், எனக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்குது, கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், பட் எங்கே எப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளைண்டாக இந்த வீடியோ சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க ஃபார் வெக்காப்ஸ், கிராமர் அண்ட் டாஸ்க் கம்ப்ளீஷன். அப்போ தான் வெக்காப்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம 30 days சேலஞ்சுன்னு போட்டுட்ருக்கோம் இல்லையா, இன்னுமே அது வந்து வெக்காப்ஸ் டெய்லின்னு வரும். அதுக்கு செப்பரேட்டாக நோட் போட்டு எல்லா வேர்ட்ஸையுமே எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் கிராமருக்கு டெய்லி என்னென்ன கிராமர் போஸ்ட் பண்ணுறோமோ அதையும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தேட் யூ கேன் ரிவைஸ் இட் தென் அண்ட் தேர். அண்ட் டாஸ்க் கம்ப்ளீஷனுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸோ தேட் நம்ம என்ன மிஸ்டேக் விடுறோம் அப்படின்னா அந்த கிராமர் பார்ட் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். அதுக்காக தான் செப்பரேட் நோட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதான் இந்த 4 பார்ட்ஸ் தான் வந்து இருக்க போது. ஒரு கிராமர் பார்ட், ஒரு டங் ட்விஸ்டர், ஒரு ரீடிங் அண்ட் டாஸ்க் ஃபார் தட் பர்டிகுலர் டே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். லெட்ஸ் பிகின் அவர் லெசன் டுடே. ஸோ கம் ஆன், லெட்ஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் கிளாஸ் 1. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு 3 questions இருக்குது. இந்த 3 questionஸ்க்கு வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 questionஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு யூ கம் பேக் டு த வீடியோ அண்ட் லெட் அஸ் செக். Okay, now let us check the answers. Can you identify the auxiliary verbs from the given set of words? இப்போ இங்கே இருக்கு இல்லையா வேர்ட்ஸ், go, are, by, start, is, well, would, have, yesterday, were, do. இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் மட்டும் தனியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். Now let me tell you the answers. Are, is, would, have, were and do. இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எழுதுனதும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. How many auxiliary verbs are there? There are 24 auxiliary verbs. What are they? ஸோ 24 நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 questions-க்கும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு, டங் ட்விஸ்டர் பார்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், ஆக்சிலரி வேர்ப்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரு A4 ஷீட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த சார்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் பார்க்குற இடம் ஏதோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்பர்ஸ் எப்படி மேக்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கே கிராமரில், இங்கிலீஷ் கிராமரில் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதுதான் வந்து இங்கே நம்ம வந்து லேக் ஆகுறோம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் தெரியாமல் நம்ம லேக் ஆகுறதுனால தான் இனி அடுத்து வர எல்லா கிராமருமே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து 2 types இருக்குது. ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அண்ட் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இனி வர்ற கிளாஸஸில் நான் வந்து சொல்கிறேன். அதாவது நம்பர்ஸ் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் வந்து கிடையாது. நம்பர்ஸ் எப்படி நமக்கு மேக்ஸில் இம்பார்ட்டண்ட், 1 2 3னா 1 2 3, அது ஏன் 1 ஏன் 2 அப்படிலாம் கேட்க முடியாது இல்லையா. அது மாதிரி பி ஃபார்ம்னா am, is, are, was, were. Do form
do, does, did, have form, have, has, had. இதெல்லாம் வந்து primary auxiliaries. Modal auxiliariesன்னு சொல்லுவோம். அதுலேயுமே 2 types இருக்குது, common modals and semi modals. Will, would, shall, should, can, could, may, might, must. இந்த 9ம் வந்து common models and semi models use to, ought to, need to, dare to. ஏன் 2 வருது அப்படின்னா எங்கே நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் 2 வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் வந்து 2 வந்திருக்கு, மற்றபடி நோ ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு சார்ட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சுட்டு டெய்லி பார்த்துக்கோங்க. இதனால என்ன யூஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் கம்மிங் லெசன்ஸில் வந்து உங்களுக்கே வந்து புரியும். அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் முதல் என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம செய்கிறோமோ அதுதான் வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஆக்ஷன் செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஒரு துணை புரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா செய்தான், செய்வான், செய்கின்றான் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு டென்ஸ் தெரியுது இல்லையா. அது மாதிரி நம்ம இங்கிலீஷில் அது சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி என்ன டென்ஸுங்கிறத நம்ம வந்து இன்னும் கிளியராக சொல்ல முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது எழுதினான் அப்படின்னா நம்ம ரோட் அப்படின்னு சொல்லுவோம். எழுதி கொண்டிருக்கிறான், இப்போ எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே தான் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ், இந்த டென்ஸை வந்து இன்னும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னும் டீட்டெயிலாக வந்து இதை இனி வர்ற கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நீங்கள் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவுமே வேணாம். இனி வர்ற கிளாஸஸில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Now let us move to the tongue twister part. Here comes the most funniest part of the session, tongue twister. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னா ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி அப்படின்னா இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் வந்து ஒரு 5 times கண்டினியூஸாக வந்து சொல்லணும். ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி, 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 ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக 5 times வந்து இதை மட்டும் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே, let us have some concessions, okay? So this is the tongue twister for you today. Now let us begin our story part. ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். The elephant rope. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் I'll say the meaning of the story. ஓகே ஓகே ரீட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now let me read the story for you. The elephant rope. A gentleman was walking through an elephant camp and he spotted that neither were the elephants kept in cages nor were they held by heavy chains. All that was holding them back from escaping the camp was a small piece of rope tied to one of their legs. ஒரு ஜென்டில்மேன் வந்து ஒரு எலிஃபெண்ட் கேம்ப், யானைகள்லாம் தங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அது வழியாக பாஸ் பண்ணி வராரு. அப்போது அந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய கூண்டுலையோ இல்லை ஒரு பெரிய சங்கிலியெல்லாம் போட்டோ கட்டி வைக்கப்படலை. சும்மா ஒரு நார்மலாக ஒரு சிம்பிள் ரோப், அதுவும் ஒரே ஒரு காலில் மட்டும்தான் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் வராரு. As the man gazed upon the elephants, he was completely confused as to why the elephants didn't just use their strength to escape the camp.
அப்போது அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார், கேஸ்ட் அப்பான்னா அப்படியே ஒரு விகாரமாக பார்த்துட்டே இருக்கார், என்ன அப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் வந்து இந்த எலிஃபெண்ட்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கயிறு தான் கட்டியிருக்காங்க, அதுவும் ஒரு காலில் தான் கட்டியிருக்காங்க, இப்படின்னு இழுத்தாலே வந்துடும். ஏன் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இந்த எலிஃபெண்ட் வந்து இப்படி இருக்குது, தப்பிக்காமல் இருக்குது அப்படின்ட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கார். அப்போது வித் கியூரியாசிட்டி he asked the elephant's trainer for reason. The trainer replied, when they were small, we used the same size of rope to tie them. At that age, it was sufficient to hold them. Even if they tried, they couldn't break. As they grow up, they are conditioned to believe they cannot break away. They believe the rope can still hold them, so they never try to break free. அதாவது அவர் ஒரு ஒரு ஆச்சரியத்தில் வந்து கேட்குறாரு, அந்த எலிஃபெண்ட் ட்ரைனர், எலிஃபெண்ட் பாகன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி இந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து தப்பிக்கணும்னு ஆசைப்படலையா, ஒரு சின்ன கயிறு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ட்ரைனர் சொல்கிறாரு, அந்த எலிஃபெண்ட் சின்னதாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த கயிறை வச்சு தான் நாங்கள் அதை கட்டி வச்சுருந்தோம், அப்போ அதை எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அதனால் எஸ்கேப் ஆக முடியல. ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரோப்பு தான் நம்மளை இங்கே கட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது அது மைண்டில் நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் அதை நினைச்சாலும் அதை நினைச்சா மட்டும்தான் அதனால் வெளியில் வர முடியும். இனிமேல் அதை வந்து நினைக்காது. ஸோ இதை நம்மளை கட்டி தான் போட்டு வச்சுருக்கோம், இதனால் நம்மளை தப்பிக்க வைக்க முடியாது, அந்த ரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அது மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால அது தப்பிக்கணுங்கிற எண்ணமே அதுக்கு வராது. அதனால தான் அது வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரையே பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி தட் யூ ஆர் திங்கிங்? Hope you heard the elephant story. How was it? And what is the moral of the story that you are thinking? It is ultimately our responsibility to believe ourselves. நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா நம்மளால் முடியாது. ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி இன் அவர் ஹேண்ட்ஸ். இஃப் we think we can, we can. If we think we cannot, we cannot. Here comes the task part. டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு 5 சென்டென்சஸ் நீங்கள் வந்து பேசணும். அந்த 5 சென்டென்சஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த 5 சென்டென்சஸையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து நீங்கள் பேசி பார்க்கணும். பேசினா ஒரு மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கேமராவில், உங்கள் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசி ட்ரை பண்ணலாம். பேசும் பொழுது ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பேசும்பொழுது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கேமரா பார்த்து பேசி பழகணும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஃபில்லர்ஸ்க்கு பதிலாக நம்ம பாசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ட்ரை. மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. I am calling you to speak in English with the 3 F's: fluently, fearlessly, and flawlessly. Initially, it was very difficult for me to frame these 5 sentences without fillers, but somehow I managed to speak fluently. It may seem difficult, but it is not impossible. I will try my level best to achieve the best possible. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபில்லர்ஸ் வந்து இனிஷியலாகவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த டாஸ்க் ஃபார் யூ. கன்ஸ்ட்ரக்ட் 5 சென்டென்சஸ். அந்த 5 சென்டென்சஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். திஸ் இஸ் அ டேபிள், தட் இஸ் அ சேர், ஐ கோ டு ஸ்கூல். இந்த மாதிரி ஏதோ ஒரு 5 சென்டென்சஸ் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து பேசி பார்க்கணும். அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சென்டென்சஸில் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதனால நீங்கள் வந்து அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனி மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இனிமேல் நம்ம கிராமர் கிளாஸஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் தட்.